எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து ஒரு 2-3 இன்சிடென்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். நடந்திருக்கு, அது என்னென்னங்கிறது போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பிஎம் மோடி வந்து அதம்பூர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து போயிருக்காரு, விசிட் பண்ணியிருக்காரு. அங்கே வந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எல்லாரையும் வந்து மீட் பண்ணியிருக்காரு அவர். அது வந்து பஞ்சாபில் இருக்குது. அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா பேட்டியில், அது வந்து போஸ்டே பண்ணியிருக்காரு அவர் ட்விட்டர் இதில் வந்து நல்லா ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, அவங்களோட இருந்தது, அவங்க எப்படிலாம் இருக்காங்க, என்ன ஏதுங்கிறதுலாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கேட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. S-400 பற்றியே, அப்புறம் அதை பற்றி வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அங்கே இருக்கிற எல்லாருக்கும் வந்து இவர் வந்து சல்யூட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி வந்து நாட்டுக்காக வந்து இவங்கெல்லாம் எவ்வளோலாம் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க அந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறதையும் வந்து அவர் வந்து விளக்கி சொல்லியிருக்காரு. இன்னொரு இது வந்து ஜம்மு காஷ்மீரில் வந்து 4 டெரரிஸ்ட் இருந்திருக்காங்க. அதில் வந்து 3 பேரை வந்து என்கவுண்டரில் போட்டாங்க. ஒருத்தன் வந்து அலைவாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நியூஸில் வந்திருக்கு. இவங்க வந்து ஆக்சுவலி குல்கம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. அப்புறம் வந்து அவன் வந்து சோஃபியானுக்கு வந்து போயிட்டாங்க. எல்லாருமே டென்ஸ்டு ஃபாரஸ்ட்டாக இருக்கிறதுனால 3 பேரை வந்து என்கவுண்டரில் போட முடிஞ்சுது. ஒருத்தன் வந்து தப்பிச்சிட்டான், அவனையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்சிடெண்ட் எல்லாமே சீஸ்ஃபயருக்கு அப்புறம் தான் வந்திருக்கு. இன்னுமே வந்து ஒரு சில ஏர்போர்ட்ஸ்லாம் வந்து சிலதெல்லாம் வந்து கேன்சல் ஆகிருக்கு. இந்த இண்டிகோலாம் வந்து சிலதெல்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. லே, அப்புறம் ராஜ்கோட், ஜோத்பூர், அமிர்த்சர் இந்த இடத்துக்கு போகிறதுக்காக வந்து இதெல்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து சப்போஸ் அந்த அஃபெக்டட் ட்ராவலர்ஸ்க்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ரீஃபண்டு கொடுத்துருவோம், நாங்கள் திரும்பி வந்து புக் பண்ணிவிட்டு நீங்கள் போய்க்கலாம் அப்படிங்கிறதையும் அவங்க விளக்கி சொல்லியிருக்காங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ட்ராவலர் பேசஞ்சர்ஸ்க்கு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொன்னோன்னா, அதாவது அப்டேட்டடாக இருக்கணும். அதாவது வந்து அந்த எந்த ஃப்ளைட் வந்து எந்த ஊருக்கு போகிறது வந்து டைம் மாறி இருக்கா, என்ன ஏது அவைலபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து செக் பண்ணிவிட்டு, அதாவது வெப்சைட் மூலிமா, ஏர்லைன் வெப்சைட் மூலிமா செக் பண்ணிவிட்டு புக் பண்ணுங்கள். முன்னாடியே வந்து அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு புக் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்டேட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறத. அதுவும் இல்லாமல் வந்து சீக்கிரமே வந்து கிளம்பி 3 hours to 4 hours முன்னாடியே கிளம்பி வந்துடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு செக்கப் இருக்குன்னு. வந்து ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் வந்து நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து இந்த ஏர்லைன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து சில இடத்துலலாம் வந்து சரியான இன்ஃபர்மேஷன் எல்லாமே மிஸ்இன்ஃபர்மேஷன் தப்பாக வந்து கொடுக்கறதுனால வந்து மக்கள் வந்து அதை நம்பி போகிறதுனால தவறாயிடும். அப்படிங்கிறதுனால டேரெக்டாக வந்து எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஏர்போர்ட் மூலியமாகவே வந்து பேசியே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெல்கம் அட்டாக் ஆகிட்டு நம்ம வந்து திரும்பி அட்டாக் பண்ண கவுண்டர் கொடுத்ததுக்கு அப்புறமே வந்து இவங்க 4 நாள் ஆனதுக்கப்புறமே திரும்பி வந்து சீஸ்ஃபயர் ஆனதுக்கப்புறம் வயலேட் பண்ணியிருக்காங்க. இப்போவுமே ஜம்முவில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க டெரரிஸ்டெல்லாம். இப்போ இனி ஏதாவது ஆளுங்க, இவங்க வந்து லஷ்கர்-இ-தொய்பாவோட ஆளுங்க அப்படின்னு நியூஸ் வந்துச்சு. இப்போ வேறு ஏதாவது இனி வராங்களா என்ன ஏதுன்னு தெரியல. சப்போஸ் வந்தாங்க அப்படின்னா வந்து ஆக்ஷன் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம பிஎம் சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்ப்போங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.